Wise words guide young minds. We are blessed to hear our chief guest, Mr. S. Hieronymus, Director, Research and Resource Center for Child Education, Crawford, Trichy. He is the author of Ennum Eluthum, Activities for Spoken English, Asriyar Thiran Valarchi Kaiyed, and Vilayattu Tamil. He is the editor for Utrikan, a monthly magazine for child-centered education. He has trained more than 3.5 lakh teachers for the past 25 years in child-centered education. We wholeheartedly welcome you, sir. ஞானமிக்க சொற்கள் இளம் மனங்களுக்கு வழிகாட்டும் ஒளி. இந்த இனிய தருணத்தில் எமது மதிப்பிற்குரிய தலைமை விருந்தினராக வந்திருக்கும் குழந்தை மைய கல்வி ஆராய்ச்சி மற்றும் வள மையத்தின் இயக்குனராக பணியாற்றும் திரு எஸ். ஹெரோனிமஸ் அவர்கள் வார்த்தைகளை கேட்கும் ஆவலுடனும் மகிழ்வுடனும் மரியாதையுடனும் காத்திருக்கிறோம். அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த விழாவிற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஆயர் அவர்களுக்கும் வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்களுக்கும் தங்களுடைய பிள்ளைகளுடைய நடனத்தையும் அவர்கள் வாங்கும் பரிசுகளையும் பார்த்து மகிழ்வதற்காக வந்திருக்கக்கூடிய பெற்றோர்களையும் இன்றைய விழாவின் கதாநாயகர்களாகிய எனது அருமை குழந்தைகளையும் வாழ்த்தி ஒரு சில வார்த்தைகளை மட்டும் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். ஆயர் அவர்கள் குறிப்பிட்டது போல நானும் நிறைய ஆண்டு விழாவுக்கு சென்றிருக்கிறேன். இந்த ஆண்டு விழா இந்த பள்ளியில் நடப்பது எனக்கு மிகவும் சந்தோஷமாக வித்தியாசமாக இருக்கிறது. ஆயர் அவர்கள் சொன்னது போல 1ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் எல்லா வகுப்பு குழந்தைகளும் ஆட வேண்டும். அது கூட பரவாயில்லை. ஆனால் நான் கவுண்ட் பண்ணி பார்த்தேன். ஃபார் எக்ஸாம்பிள் 3ஆம் வகுப்பு அப்படின்னா ஏறக்குறைய 26 குழந்தைங்க இந்த ஸ்டேஜில் நிற்கிறாங்க. ஒவ்வொரு வகுப்பிலும் எத்தனை குழந்தைங்க அந்த வகுப்பில் இருப்பாங்கன்னு தெரியாது. அத்தனை குழந்தைகளையும் இந்த மேடையில் ஏற்றி அழகு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பள்ளியினுடைய தாளாளர், இளம் வயது, இளமை துடிப்பு, எளிமையான வாழ்க்கை, அதைவிட மிகச் சிறந்தது குழந்தை மனம் கொண்டவர்களால் தான் குழந்தைகளை புரிந்து கொள்ள முடியும். அந்த குழந்தை மனதோடு ஒவ்வொரு குழந்தையினுடைய ஏக்கத்தையும் எதிர்பார்ப்பையும் புரிந்து கொண்டு இந்த அரங்கை நிறைவு செய்திருக்கிறார்கள். அரங்கம் நிறைந்த காட்சி என்று சொல்வார்கள். ஆனால் இங்கே நான் மேடை நிறைந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறேன். மிக்க நன்றி. இதை தயாரித்த ஆசிரியர்களுக்கும் இந்த ஏற்பாடை செய்த தாளாளர் தந்தை அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை சொல்லி, குழந்தைகளின் சார்பாக நன்றியை சொல்லி வாழ்த்திக் கொள்கிறேன். ஆனால் பெற்றோர்களே, ஒரு விஷயத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த குழந்தைகள் இப்படி பார்த்து பார்த்து அவர்கள் தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்த வேண்டும் என்று வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்த பள்ளிக்கூடத்தில் உங்கள் குழந்தைகளை சேர்த்திருக்கிறீர்கள், நன்றி. ஆனால் பழக்க தோஷம், நம்முடைய வழக்கமான வாடிக்கை செயல்கள் நம்மை விட்டு போவதில்லை. குழந்தைகளை அவர்கள் பார்த்து பார்த்து செய்திருக்கிறார்கள். ஆனால் வீட்டுக்கு போன உடனே நாம் என்ன செய்வோம் தெரியுமா? பாப்பா, நீ இன்னும் கொஞ்சம் நல்லா ஆடி இருக்கணும் பாப்பா. அந்த குழந்தை பார்த்தியா முன்னாடி வரிசையில் நின்றுச்சு, நீ ஏன் பின்னாடி போய் நின்றுட்ட? கொஞ்சம் விலகி நின்று ஆடி இருக்கலாம், இன்னும் கொஞ்சம் நீயே ஸ்டைலாக பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நம்ம அவங்களுக்கு புத்தி சொல்ல ஆரம்பிச்சிருவோம். பெற்றோர்களே, நம்முடைய பழக்க தோஷம் என்று சொன்னேன். நம்முடைய ஆண்டாண்டு காலமாக நம்முடைய தமிழ் சமுதாயத்துக்கே உள்ள ஒரு விபத்து இது. குற்றம் சொல்லியே பெயர் வாங்குவது, பிறரிடம் குறை கண்டே பெயர் வாங்குவது. தயவு செய்து அதை எங்கு வேண்டுமானால் வைத்துக் கொள்ளுங்கள், நம்முடைய குழந்தைகளிடம் வேண்டாம். ஏனென்றால் நீங்கள் மற்றவர்களை கம்பேர் பண்ணி நம்முடைய குழந்தைகளை நல்ல முறையில் வளர்க்க வேண்டும் என்று நினைப்பீர்கள். நல்லா இருக்கிறவருக்கு தானே அப்படி சொல்றோம்னு நினைப்பீங்க. அதுதான் அந்த குழந்தைகளை காயப்படுத்தும். நான் 2004 என்னுடைய ஊற்றுக்கண் பத்திரிகை மூலமாக குழந்தைகளுக்கான கல்வியை குறித்து சமுதாயத்தோடு பேச ஆரம்பித்தேன். அந்த இதழில் முதல் மாத ஊற்றில் 4 வரி எழுதினேன். ஒரு குழந்தை பள்ளிக்கு வருவது
அவனாகி போகவா மற்றவர் போல் ஆகவா? பெற்றோர்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒரு குழந்தை பள்ளிக்கு வருவது அவனாகி போகவா மற்றவர் போல் ஆகவா? அவனாகி போகணும் அப்படிங்கிறது நம்ம மனசாட்சிக்கு தெரியுது, அறிவுக்கு எட்டுது. ஆனா நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம்னா மற்றவனோட கம்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது பள்ளிக்கூடத்திலையும் நடக்குது, வீட்டிலையும் நடக்குது. ஏன்னா இதுதான் பழக்க தோஷம், தமிழ் சமுதாயத்தினுடைய பழக்க தோஷம். எனவே காயப்பட்டு போவது குழந்தைகள். இதுக்கு இன்னொரு காரணம் என்ன தெரியுமா? நம்மளுடைய பெற்றோர்களும் நம்மை இப்படித்தான் வளர்த்தார்கள். அதையே பழக்க தோஷமாக நாமும் சிந்திக்காமல் அடுத்த தலைமுறைக்கும் இதை எடுத்துக்கொண்டு போகிறோம். இது நமக்கு பிடித்த மிகப்பெரிய எய்ட்ஸ் வியாதி, புற்றுநோய். இந்த சமுதாயத்தில் எங்கு வேண்டுமானாலும் இருந்து விட்டு போகட்டும், இந்த பள்ளிக்கூடத்தில் வந்த பிற்பாடு என் குழந்தைகளை சேர்த்த பிற்பாடாவது நாங்கள் அப்படி இருக்க மாட்டோம் என்று நீங்கள் நினைக்க வேண்டும். ஒன்று, குழந்தைகளை கம்பேர் பண்ணாதீர்கள். ஒருவேளை நீங்கள் கம்பேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உங்கள் குழந்தையுடைய இந்த வருட பெர்ஃபார்மன்ஸ்க்கும் அடுத்த வருட பெர்ஃபார்மன்ஸ்க்கும் உங்கள் குழந்தையுடைய பெர்ஃபார்மன்ஸை மட்டுமே கம்பேர் பண்ணுங்க. அடுத்த குழந்தைகளுடைய பெர்ஃபார்மன்ஸை கம்பேர் பண்ணாதீங்க. ஏன்னா ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு யூனிக்னஸ் உண்டு. இங்கே இப்பொழுது இத்தனை டான்ஸ் பார்த்தோம். ஒருவேளை ஒவ்வொரு டான்ஸும் ஒவ்வொரு விதமாக, ஒவ்வொரு பாட்டுக்கு ஒவ்வொரு விதமான அசைவுகளோடு வித்தியாசமாக இருந்ததால் நாம் ரசித்தோம். ஒருவேளை இப்படி கற்பனை செய்து பாருங்கள், 1ஆம் வகுப்பிலிருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் இப்ப நம்ம பார்த்த டான்ஸ் எல்லாம் ஒரே பாட்டுக்கு ஒரே மாதிரி ஆடி இருந்தா இவ்வளவு நேரம் உட்கார்ந்துருப்போமா? ஓடியே போயிருப்போம், என்னதான் நம்ம குழந்தையா இருந்தாலும். அப்ப யூனிக்னஸ் எவ்வளவு முக்கியம், அது ரசிப்பதற்கு, கேட்பதற்கு, பார்ப்பதற்கு, அதுதான் அழகு. படைப்பாற்றல் உள்ள கடவுள் நமக்கு அந்த படைப்பாற்றலை கொடுக்கிறான் மனிதனுக்கு. ஏனென்றால் அவன் ஒவ்வொருத்தரும் தனித்துவத்தோடு வாழ வேண்டும் என்று அதை நம்முடைய குழந்தைகளிடமிருந்து வளர்ப்போம். ஒன்று. இரண்டாவது, குழந்தைகளை பாராட்டுங்கள். ஆயரவர்கள் குறிப்பிட்டார்கள், மிக மிக தேவையான ஒன்று. குற்றம் சொல்வது மட்டுமே நம்முடைய பழக்கமாக இருக்கிறது. பாராட்டுவதில் நாம் அத்தனை பேரும் மிகவும் கஞ்சத்தனமாக இருக்கிறோம். நான் ஒரு முறை என்னுடைய ஊற்று பத்திரிகையில் ஒரு கதை எழுதினேன், எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. ஒரு பெற்றோர் தன் குழந்தையை ஆங்கில மீடியத்தில் கொண்டு போய் சேர்த்து விடுகிறார். என் குழந்தை ஆங்கிலத்தில் பேசி பழகி நாளைக்கு பெரிய வேலைக்கு போக வேண்டும் என்று மிகவும் சிரமப்பட்டு ஃபீஸ் கட்டி ஆங்கில மீடியத்தில் சேர்த்து விடுகிறார். 6 மாதம் 8 மாதம் 1 வருடம் கழிக்கிறது. அந்த குழந்தையிடம் அவனுடைய ஆங்கில அறிவை டெஸ்ட் பண்ணுவதற்காக அந்த அப்பா அந்த குழந்தையிடம், டேய் ஏபிசிடி தெரியுமா அப்படின்னு கேட்பார். உடனே அவன் தெரியும்னு சொல்லுவான். எங்க சொல்லு அப்படின்பார். உடனே அவன் ஏ அப்படின்னு நின்றுவான். அதுக்கப்புறம் சொல்ல மாட்டான். டேய் ஏபிசிடி சொல்றா, தெரியுமா? தெரியும், சொல்லு ஏ அப்படின்னு நின்றுவான். கோபம் வந்துருந்தா அப்பாவுக்கு, எவ்வளவு ஃபீஸ் கட்டி நான் இந்த ஸ்கூல்ல சேர்த்தேன், இன்னும் ஏபிசிடி கூட தெரியல, 1 வருஷம் ஆக போகுது அப்படின்னு கோபத்தோட அந்த பையலை இழுத்துக்கிட்டு நேரா வருவாரு ஸ்கூலுக்கு. அங்க ஆசிரியர் இருப்பாங்க, ஆசிரியர் இருப்பாங்க. என்னங்க டீச்சர், இந்த பையலை சேர்த்து விட்டு 1 வருஷம் ஆக போகுது, இன்னும் ஏபிசிடியே தெரியல, என்னதான் சொல்லி கொடுக்குறீங்க அப்படின்னு கோபத்தோட கேட்பார். அப்ப அந்த டீச்சர் சொல்லுவாங்க, இல்லையே அவன் சொல்லுவானே, அவனுக்கு ஏபிசிடி தெரியுமே அப்படிம்பாங்க. எங்க தெரியுது கேட்டு பாருங்க, டேய் சொல்றா அப்படின்னு அப்பா சொல்லுவார். ஏபிசிடி தெரியும்டா? தெரியும்டா. தெரியும்பா, சொல்லு ஏ. அமைதியா இருப்பான். அடுத்த ஆசிரியர், தம்பி உனக்கு ஏபிசிடி தெரியும் தானே? தெரியும், சொல்லு ஏ. உடனே டீச்சர் பி சி. டீச்சர் ஒவ்வொரு இதுக்கும் ஒரு போட்டிருப்பாங்க. அடுத்தது தான் சொன்னது ரைட்டுன்னு நினைச்சிட்டு அடுத்த அடுத்து 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 அந்த குழந்தை 26 லெட்டரையும் சொல்லி முடிச்சதாக அந்த கதை எழுதியிருப்பேன். கதைக்கு தலைப்பை என்ன சொல்லியிருப்பேன்னா, ஒரே ஒரு முக்குங்கள் என்று சொல்லியிருப்பேன். பெற்றோர்களே, நாம் சொல்கிற ஒவ்வொரு அசைவும் அந்த குழந்தைகளை வளர்த்து எடுக்கிறது. ஆனால் ஏனோ தெரியவில்லை, நம்மிடம் அது பஞ்சமாக இருக்கிறது. ஏனென்றால் நம்முடைய தாய் தந்தையரும் நமக்கு அப்படி கொடுக்கவில்லை என்பது யதார்த்தமாக இருக்கிறது. எனவே நாமும் பழகாததால் அடுத்த ஜெனரேஷனை அப்படியே ஆக்கி கொண்டிருக்கிறோம். இருட்டு எங்கு வேண்டுமென்றாலும் இருந்து விட்டு போகட்டும், அது இதயத்தில் இருக்கக்கூடாது என்று நினைக்கிற பெற்றோர்களாக நாம் இருந்தோம் என்றால் நம்முடைய குழந்தைகளிடம் அந்த பாராட்டை தாராளமாக வழங்குங்கள். அதைத்தான் இன்றைய நாளில் நாம் இங்கே பார்த்து கொண்டிருக்கிறோம். உங்கள் வீட்டில் சென்று நீங்கள் செய்ய வேண்டியது, ஒன்று, குழந்தைகளை கம்பேர் பண்ணாதீர்கள். 2வது, குழந்தைகளை பாராட்டுகள். 3வதாக ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லி முடித்து விடுகிறேன். தந்தை அவர்கள் இங்கே
ஆண்டறிக்கை வாசித்தார்கள். வாசிக்கும் பொழுது அந்த பள்ளியினுடைய முதல் விஷயமாக அவர் சொன்னது ரிசல்ட் இல்ல, சென்டம் இல்ல. அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை டிசிப்ளின். அதை பத்தி தான் முதல்ல சொன்னார். ஒரு கிறிஸ்துவ பள்ளிக்கூடத்தில் அது கூட இல்லை என்றால் அதுக்கு அழகே அல்ல. அதை அவர் முதலாக உறுதிப்படுத்தினார். டிசிப்ளின் குறித்து இந்த உலகத்தில் அதிகமாக கவலைப்படுவது 2 பேர். ஒன்று எஜுகேஷன், இன்னொன்று ரிலிஜன். ஆனால் நடைமுறையில் அது இரண்டும் தோற்று கொண்டிருக்கிறது. காரணம் என்னவென்றால் நாம எல்லாரும் நமக்கு பின்னாடி இருக்க குழந்தைகளுக்கு டிசிப்ளினை சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிடுறோம். டிசிப்ளின் என்பது சொல்லி தருவதனால் வருவதல்ல. அது உண்மையா பொய்யான்னு ஒரே ஒரு சின்ன ஆக்டிவிட்டி பண்ணிட்டு நான் முடிச்சிடுறேன் என்னுடைய டாக்கை. இப்ப நீங்க கூட பாருங்க, நான் பேசிட்டு இருக்கேன், எனக்கு முன்னாடி ஆயர் பேசினாங்க, அதுக்கு முன்னாடி ஆண்டறிக்கை வாசிச்சாங்க. நான் ஒரு விஷயத்தை கவனிச்சுட்டே இருந்தேன். நாங்க பேசிட்டே இருக்கிறோம், நீங்க பாட்டுக்கு நீங்க பேசிட்டே இருக்கீங்க. இது ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு வகுப்பறையில் குழந்தைகள் ஆசிரியர் பேசும்போது அந்த ஆசிரியர் நீங்களா கூட இருக்கலாம். குழந்தைகள் பேசிக்கொண்டிருந்தால் என்ன தெரியுமா நடக்கும்? உடனே ஏய் எரும மாடு அப்படின்னு நம்ம எரும மாடாக்கியிருப்போம் குழந்தைய. ஆனால் அதே வேலைகளைத்தான் நாம் செய்து கொண்டு இருக்கிறோம். யார் நம்ம எல்லாம்? படித்தவர்கள், பெரியவர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள். ஏகப்பட்ட கல்லை குடிச்சிருக்கோம். எல்லாம் கல்லுன்னு தான் முடியுது. மயக்கத்தில் இருக்கோம். ஐ ஆம் பெர்ஃபெக்ட் பட் அதர்ஸ் ஆர் நாட் பெர்ஃபெக்ட். எது குறிப்பா நான் பெற்றதுல இன்னும் பெர்ஃபெக்டாவே ஆகல. ஏன்? நான் ஏற்கனவே பெர்ஃபெக்டா இருக்கேன் அப்படிங்கிற விஷயத்தில் இருக்கோம். ஆனால் டிசிப்ளின் எப்படி கற்றுக் கொடுக்கப்படும், எப்படி குழந்தைகளால் கற்றுக்கொள்ளப்படும் என்பதற்கு ஒரு சின்ன ஆக்டிவிட்டி மட்டும் நான் செஞ்சுட்டு முடிச்சிடுறேன். எல்லாரும் தயவு செய்து நான் சொல்றதை செய்றீங்களா? எல்லாரும் நான் சொல்றதை செய்றீங்களா? வெரி குட். எல்லாரும் நல்ல கை தட்டுங்க. சூப்பரா. சத்தமே வரலையே. வெரி குட். எல்லாரும் நல்ல சொடக்கு போடுங்க. சொடக்கு போடுங்க. எக்ஸலென்ட், எக்ஸலென்ட். எல்லாரும் நல்ல தொடையில அடிங்க. அவங்கவுங்க தொடையில அடிச்சா போதும். வெரி குட். எல்லாரும் நல்ல கை தட்டுங்க. சூப்பர், சூப்பர், சூப்பர். எல்லாரும் நல்ல சொடக்கு போடுங்க. வெரி குட். எல்லாரும் ஆள்காட்டி விரல காமிங்க. வெரி குட். எத்தனை பேர் ஆள்காட்டி விரல காமிச்சிருக்கீங்கன்னு பாருங்க. நீங்க காமிச்சிருக்கிறது ஆள்காட்டி விரலா கட்டை விரலா? ஏன் ஏன் நான் கட்டை விரல காமிச்சேன்? நான் உங்களுக்கு கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன? நான் சொல்றதை செய்யுங்க. என்ன ஆள்காட்டி விரல்னு நான் சொல்லிவிட்டு கட்டை விரல காமிச்சேன். நீங்க என்ன பண்ணிருக்கலாம்? கட்டையில போவ ஆள்காட்டி விரல்னு சொல்லிட்டு கட்டைய விரல காமிக்கிறியே அப்படின்னு என்னை பார்த்து கேட்டுருக்கலாம். நான் தான் கட்டையில போறேன்னா நீங்களும் சேர்ந்து கட்டையில வந்தீங்க. ஞாபகம் இருக்கா? இதுக்கு பேர் தான் உடன்கட்டை ஏறுதல்னு பேரு போல இருக்கு. உடனே கட்டையில ஏறிட்டோம். கவனிச்சிங்களா? இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, பெற்றோர்களே, காதால் கேட்டது ஆள்காட்டி விரல், கண்ணால் பார்த்தது கட்டை விரல். எது ஜெயிச்சதுன்னா கண்ணால் பார்த்தது ஜெயிச்சது. ஆள்காட்டி விரல்னு வாயில கேட்டது, காதுல கேட்டது தோத்துருச்சு. அப்ப ஒழுக்கம், டிசிப்ளின் என்பது சொல்லி தருவதால் வருமா அல்லது நாம காமிக்கிறது அந்த குழந்தைங்க பார்க்கறதுனால வருமா? யோசித்து பாருங்க. குழந்தைகள் வகுப்பறையில பேசக்கூடாதுன்னு நாம சொன்னோம்னா, நாம இந்த மாதிரி பொது இடத்துல கத்தாம அமைதியா டிசிப்ளினா இருக்கிறத அந்த பிள்ளைங்க பார்த்தா, குழந்தை பேசுறது போது தம்பி பேசாதப்பான்னு அம்மா அப்பாவும் பேசாம இருந்தா அவனும் அதை கற்றுக்கொள்வான். டிவி பார்க்காதன்னு குழந்தைய மிரட்டுற நாம படிக்கிற நேரத்தில் குழந்தைக்கு முன்மாதிரியா டிவியை பார்க்காம ஆஃப் பண்ணிட்டா அந்த குழந்தையும் படிப்பான். ஆக எந்த குழந்தை எப்படி வர வேண்டும் என்று நினைக்கிறோமோ அப்படி அந்த குழந்தை வர வேண்டும் என்றால் அது ஸ்கூல்ல மட்டும் இல்ல, வீட்டிலையும் இருக்கு. அது நம்ம கையில இருக்கு. பெற்றோர்கள், ஃபாதர் ஆயர் சொன்னாங்க ஆசிரியர் 2வது தாயின்னு. அப்ப முதல் தாய் யார்? இங்கே 6 மணி நேரம் பள்ளிக்கூடத்தில் இருக்கிறார்கள் என்றால் மீதி இருக்கிற 18 மணி நேரம் இல்லையா அங்கே இருக்கிறார்கள், அவங்களை பார்க்கிறார்கள். எனவே எந்த குழந்தை சரியாக வர வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதற்கு நாமும் பொறுப்பு, ஆசிரியர்களும் பொறுப்பு. 2 பேரும் சேர்ந்து அந்த குழந்தைகளுக்கு முன்மாதிரி காட்டினோம் என்றால் குழந்தைகள் சரியாக வளர்வார்கள். இன்றைக்கு நம்முடைய சமூகம் சீரழிந்திருக்கிறது என்றால் காரணம் குழந்தைகள் அல்ல, அவர்களுக்கு முன்னால் பிறந்த பெரியவர்கள், பெற்றவர்கள்,
ஆசிரியர்கள் படித்தவர்கள் ஏகப்பட்ட கல்லு குடிச்சு விட்டு போதையில உட்கார்ந்து இருக்கிற நாம தான் காரணங்கிறத மட்டும் மனசுல வச்சுக்கிட்டு தயவு செய்து ஒழுக்கத்தை சொல்லி தருவதை நிறுத்திவிட்டு கொஞ்ச காலத்துக்காவது செயலில் காட்டுவோம். ஏனென்றால் கல்வியினுடைய இலக்கே ஆயரவர்கள் குறிப்பிட்டது போல 3 காரணத்துக்கு தான். அறிவை பெருக்க, திறமையை வளர்க்க, மனப்பக்குவத்தை அடைய. இந்த மனப்பக்குவம் தான் முதல்ல வரணும். ஆனா துரதிர்ஷ்டவசமா இந்த மனப்பக்குவத்தை கொடுப்பதற்கு 5 பஸ் விட்டுருக்காங்க. தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோசியல் சயின்ஸ்னு முதல் 10 ஆண்டுகள். இந்த எந்த 5 பஸ் இந்த இடத்துக்கு கூட்டிட்டு போவோம் நல்ல மனப்பக்குவத்துக்குன்னு கேட்டா யாருக்குமே பதில் கிடையாது. முதலமைச்சர்லேருந்து இந்த சாதாரண குடிமகன் வரைக்கும் எல்லாரும் பஸ்ல ஏறுறோம். எதுக்கு ஏறுறோம்? எல்லாரும் ஏறுறாங்க, நம்மளும் ஏறுவோம். அந்த இடத்துக்கு போகுமா யாருக்கு தெரியும்? இதுதான் நம்மளுடைய கல்வியினுடைய லட்சணம். இந்த சூழலில் நம்முடைய குழந்தைகள் நல்ல குழந்தைகளாக நம்ம கேட்கிறோம், படிச்சவன் மாதிரியா நடந்துக்கிற, படிச்சிருக்கே, அறிவில்லை அப்படின்னு கேட்கிறோம். அப்ப படிச்சதுக்கு வேலை மட்டும் இல்லை காரணம். வேலைக்காக மட்டும் குழந்தைகள் படிக்கல, வேற ஒன்றை எதிர்பார்க்கிறோம். அது சரியாக வர வேண்டும் என்றால் அது நம்மிடமிருந்து ஆரம்பிக்கட்டும். நம்முடைய குழந்தைகள் சரியாக வருவார்கள் என்று சொல்லி, இதுவே இன்றைக்கு பெற்றோர்களுக்கு நீங்கள் டேக் ஆஃப் நியூஸா, இங்கிருந்து டேக் அவே நியூஸா எடுத்துட்டு போகணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு வாய்ப்பு கொடுத்த அத்தனை பேருக்கும் நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். நன்றி.